இது பொருந்தும். ரீசன் என்ன, திரிகோணமலை சுத்தி கடல். திரிகோணமலை பார்த்திருக்கீங்களா? நீங்க சேட்டலைட் இமேஜ் பார்த்தீங்கன்னா, இப்ப கூட இப்ப கூகுள் மேப்ஸ்ல போய் பாருங்க. மலை இருக்கும். மலைய சுத்தி கடல் இருக்கும். ஒரு எக்செப்ஷன். அதுக்கு பேரு கல்லால மரம். நீங்க நம்ம ஊர்ல இங்க ரோட்ல எல்லாம் போயிருப்பீங்க. குன்றுகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு குன்றுல ஒரு மரம் பார்க்க ஆலமரம் மாரியே இருக்கும். கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கும். பாறைகளுக்குள்ள எல்லாம் வேர் போட்டு இருக்கும் பார்த்திருக்கீங்களா? திருச்செந்தூர்லயே இருக்கு அது மாதிரி. சிவன் இருக்க எல்லா இடத்துலயும் கல்லால மரம் இருக்கும். சிவன் கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க கல்லால மரம் இருக்கும். இந்த கல்லால மரத்துக்கு கீழ தான் அவர் அமர்ந்திருந்தார். ஏன்னா இது மட்டும் தான், இந்த மரம் மட்டும் தான் குன்றுகள்ல வளரக்கூடிய மரம். இந்த மரம் தான் குன்றுகள்ல நிழல் தரக்கூடிய மரம். சித்தர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல இந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்து தான் அவங்க தவம் செய்வாங்க, ஆய்வுகள் செய்வாங்க, மக்களுக்கு போதனை செய்வாங்க. இந்த ஆலமரத்துக்கு அடியில இருந்தா சிவனும் இருந்திருக்கிறார். இந்த ஆலமரம் ஜியோ லாக்ல எங்க இருக்குன்னா, இலங்கையில இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு. இதை தவிர்த்து இந்தியாவுல கூட வேற எங்கேயும் இல்ல. மிடில் இந்தியா, நார்த் இந்தியா எங்கேயுமே இல்ல. கல்லால மரம் இருக்கிறது தமிழ்நாடு, சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இங்க 2 இடத்துல தான் இது இருக்குது. வேற எங்கேயும் இல்ல. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, சிவனுடைய அந்த இருப்பிடம் மாடு, நம்ம ஊர் மாடு கிளிக் ஆகுது. சரி, அது கூட மாடு கூட இந்தியா முழுக்க இருக்கு. பாஸ் இண்டிகஸ் அந்த வகை மாடு அது இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஆனா அதை வச்சு கிளிக் பண்ணுவாங்க. ஆனா கல்லால மரம் இங்கதான், ஜியோ டேக்ல அது இங்கதான் வருது, வேற எங்கேயும் இல்ல. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புலி நம்ம ஊர்லயும் இருக்கு, பெங்காலியும் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஊர்ல இருக்கு புலி. சோ புலித்தோல் இது எல்லாமே கரெக்டா பொருந்தது. இன்னொன்னு ரொம்ப பேசிக், சிவனை அதிகமா வழிபடுறவங்க இருக்கிற இடத்துல தானே சிவன் இருந்திருப்பாரு. சரி, ரொம்ப லாஜிக்கா. இந்தியாவில் இருக்க மொத்த கோயில்கள் எவ்வளோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எவ்வளோ, கம்பேர் போட்டு நீங்களே சரி. கோயில் வந்துட்டா நம்மள அடிச்சுக்க முடியாது. மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்றேன். இன்னும் செய்திகள் இருக்கு. இன்னும் 2 கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். சரியா, இது கேட்கலாம் நியாயமாவது. நார்த்ல நம்ம எப்பவுமே வந்து ஒருத்தர் மேல வந்து குற்றக்குறை சொல்லாம ஜென்ரலா சொல்லுங்க. நார்த்ல இது எப்படி ஹைஜாக் பண்ணாங்க, அதுல என்ன மாதிரியான புராணங்கள் கட்டுக்கதைகள் எல்லாம் வச்சாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு நார்த்ல இருக்கக்கூடிய சிவ வழிபாடு அப்படிங்கிறது என்னவா இருக்கு? சைவ சித்தாந்தத்திற்கும் நார்த்ல வழிபடுற சிவ வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் தப்பே அவங்க ஆரம்பிச்சது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனை வந்து அழிக்கும் கடவுள்னு சொல்லி அதுக்காக தான் இந்த क्वेश्चन கேட்டேன். அங்க அந்த பேசிக்கே அங்க கரப்ட் பண்றதுக்கு என்னன்னா, பிரம்மா அப்படிங்கறத வந்து நம்ம உருவாக்கல. புரியுதுங்களா? தமிழ்ல பிரம்மன் இல்ல, விஷ்ணு இருக்கு. ஆனா விஷ்ணு எல்லாம் இருக்காங்க, பிரம்மன் கிடையாது. பிரம்மன்ங்கிற கதாபாத்திரத்தை ஆரியர்கள் தான் உருவாக்குறாங்க. the god who creates அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாமிக் ரிலிஜன்ல இருந்து வந்ததா அத நம்ம முன்னாடி பேசிருக்கேன். அதை பத்தி அது ஒரு கதை இருக்குல்ல, தெரியுமில, ஆப்ராம் பிரம்மா படிச்சிருக்கேன் கண்டிப்பா. சோ அந்த பிரம்மன்ங்கிறது வந்து என்னன்னா, அந்த ஆப்ரஹாமிக் மதத்துடைய ஒரு எசன்ஸ். அங்க இருந்து வந்தவங்க படைக்கணும்ல, யாராவது ஒருத்தங்க மேல உட்காந்து வானத்துல இருந்து யாராவது படைக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. இறைவன் எல்லா பக்கம் இறைஞ்சிருக்கான். இங்க இருக்கான், இந்த புல்லுல இருக்கான், இந்த செடியில இருக்கான், இந்த பூல இருக்கான், எல்லாத்துலயும் இருக்காங்க இறைவன். அப்படிலாம் வானத்துல உட்காந்துட்டு அப்படிலாம் இல்லைங்க. அப்படி எல்லா பக்கமும் இறைவன் இருக்காரு, நமக்குள்ள இருக்காங்க இறைவன். நம்ம சொல்றோம் இல்ல ஒரு ஆள் இருக்கணும், ஒரு எங்க ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு படைக்காளாவும் இருக்கணும், அப்பதானே படைக்க முடியும். அப்புறம் அவர் எங்களை வந்து தலையில இருந்து படைக்கணும், உங்களை எல்லாம் கால்ல இருந்து படைக்கட்டும். நடுவில் ஒருத்தர் என்ன அடிக்கிற மாதிரி வரியா, நீ ஒன்னும் தோல்ல இருந்து படிச்சாப்பா, என்ன எனக்கு காசு கொடுக்க மாட்டியா, ஒன்னும் வயிற்றுல இருந்து படிச்சிருக்காருல்ல அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு நான் நாடார் ஸ்லாங்ல எடுத்து பேசுனேன் தெரியல, இது திருநெல்வேலி ஸ்லாங்ல பேசுனேன்னு தெரியல. அப்ப என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த படைப்பு கடவுள் அப்படிங்கிற அந்த பிரம்மனுடைய கதை வந்து முழுக்க இடையில் சொருகப்பட்டது. அதனாலதான் பிரம்மனுக்கு தமிழ்நாட்டுல எல்லாம் கோயில்கள் பெருசா இல்ல.